தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சதமடித்து வரும் நிலையில் கத்தரி வெயில் காலம் நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை நீட்டிக்க உள்ள இந்த கத்தரி வெயில் காலத்தில் வழக்கமாக கோடை வெயில் உச்சத்தில் இருக்கும் என கருதப்படுகிறது. அதேவேளையில் இம்மாதத்தின் முதல் வாரத்தில் மேற்கு மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் 2ஆம் வாரத்தில் தமிழ்நாட்டில் பரவலான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே வெப்பத்தின் தாக்கத்தை மழை தணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 3 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், திருப்பூர் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை நீலகிரி, கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மேலும் சில பகுதிகளிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களில் கடந்த மார்ச் மாதம் சூரியசக்தி மின் நிலையங்களில் இருந்து உற்பத்தியான மின்சாரத்தில் 218 கோடி யூனிட்டுகள் உற்பத்தியுடன் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இது 160 யூனிட்டாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய மின்சார ஆணையம் வெளியிட்டுள்ள இந்த தரவுகளின்படி தமிழகத்தை தொடர்ந்து கர்நாடகா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. சாதகமான வானிலை மற்றும் தனியார் நிறுவனங்களின் அதிகப்படியான முதலீடுகளே இந்த உற்பத்தி அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 2024-25ஆம் நிதியாண்டில் தமிழகத்தின் மொத்த சூரியசக்தி மின் உற்பத்தி 1969 கோடி யூனிட்டுகளாக உயர்ந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் இஷாங் சிங் பாக் நீரிணை கடற்பகுதியை 9 மணி 50 நிமிடங்களில் நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ளார். அதிகாலை 4 மணிக்கு தலைமன்னாரில் தனது பயணத்தை தொடங்கி மதியம் 1:50 மணியளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனையை வந்தடைந்தார். இந்த சாதனையை படைத்த சிறுவனுக்கு இந்திய கடலோர காவல் படையினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாகை மாவட்டம் தகட்டூர் பைரவநாத சுவாமி கோயிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவையொட்டி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தேரில் பைரவநாத சுவாமி எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் திரளானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் காவிரி நதியில் நம்பெருமாள் கஜேந்திர மோட்சம் வழங்கும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் இருந்து பச்சை பட்டுடுத்தி புறப்பட்ட நம்பெருமாள் அம்மா மண்டபத்தில் திருமஞ்சனம் கண்டருளினார். தொடர்ந்து காவிரி ஆற்றில் கஜேந்திரனாக சித்தரிக்கப்பட்ட கோயில் யானை ஆண்டாளின் காலை முதலை இழுக்கும் நிகழ்வும், யானையை நம்பெருமாள் காப்பாற்றி மோட்சமளிக்கும் நிகழ்வும் அரங்கேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் 15 நிமிடங்கள் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாக விளக்கம் கேட்டதுடன் நேரில் சென்று ஆய்வும் செய்தார். மேலும் பாதுகாப்பு அறைக்குள் மழைநீர் கசிவதாகவும் இதனால் எந்திரங்கள் பழுதாகும் அபாயம் உள்ளதாகவும் அவர் புகார் அளித்தார். தற்போது தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் இயங்குவதாகவும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இளநிலை நீட் தேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் 21,000க்கும் அதிகமான மாணாக்கர் இந்த தேர்வை எழுத உள்ளனர். தேர்வுக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ள தேசிய தேர்வு முகமை, தேர்வர்கள் நம்பிக்கை சார்ந்த பொருட்கள், ஆடைகளை அணிய அனுமதி உண்டு எனவும், ஆனால் சோதனைக்காக அவர்கள் முன்கூட்டியே தேர்வு மையத்துக்கு வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. முழுக்கை ஆடைகள், கம்பளி உடைகளை அணியலாம் எனவும் கூறியுள்ளது.
இதனிடையே நீட் தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு தொலைபேசி மூலம் தமிழ்நாடு அரசு கவுன்சிலிங் வழங்குகிறது. மனநல ஆலோசனை தேவைப்படும் பெற்றோர் மற்றும் தேர்வர்கள் 104 உள்ளிட்ட எண்களில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகள் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்ற வண்ணம் உள்ளனர். இதனால் கிரிவல பாதை முழுவதும் மக்கள் வெள்ளமாக காட்சியளித்தது. சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது புண்ணியத்தையும் செல்வ செழிப்பையும் வழங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இதனால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்கிறார்கள். சித்ரா பௌர்ணமியொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் சிவபெருமானை தரிசித்த பக்தர்கள் கிரிவல பாதையை சுற்றி வந்தனர். இதனால் திருக்கழுக்குன்றம் பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் மழைக்கு மத்தியிலும் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். சித்ரா பௌர்ணமியொட்டி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். அப்போது மழை பெய்த நிலையில் அதில் நனைந்தபடியும் சிலர் குடை உடைத்தபடியும் கிரிவலம் சென்றனர். சென்னை மாதவரம் அருகே மெட்ரோ ரயில் பணிக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளை திருடிய 3 கைது செய்யப்பட்டனர். சென்னை மாதவரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகளில் பயன்படுத்தப்படும் இரும்பு பொருட்கள் திருடப்படுவதாக புகார் அளித்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் புளியந்தோப்பைச் சேர்ந்த ஆகாஷ் மற்றும் கௌதம் ஆகிய சிறுவர்கள் ஆகியோரை கைது செய்தனர். மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்த படகு விபத்தில் சிக்கி உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் நர்மதா ஆற்றில் சுற்றுலாத்துறைக்கு சார்பில் இயக்கப்பட்ட படகில் திருச்சி மாவட்டம் நவல்பட்டைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் குடும்பத்தினருடன் பயணித்துள்ளார். இந்நிலையில் படகு கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் காமராஜின் மனைவி கார்குழலியும் கார்குழலியின் அண்ணன் மனைவி சௌபாக்கியாவும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். அதே குடும்பத்தைச் சேர்ந்த புவிதரன் மற்றும் இனியா ஆகியோர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் காமராஜ், தமிழ்வேந்திரன், மயூரன் ஆகியோர் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தாசில்தார் வந்தாங்க, ஆர்ஐ வந்தாங்க, பிஓ வந்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ நம்ம கவர்மெண்ட் மூலமாக கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி இதற்கான தீர்வை எங்களுக்கு கொஞ்சம் உடனடியாக கிடைக்குமாறு கொஞ்சம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டார கிரேன் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பை முன்னிட்டு கிரேன் ஊர்வலம் நடைபெற்றது. பட்டறை மேடு பகுதியில் தொடங்கிய இந்த ஊர்வலம் சேலம் சாலை மற்றும் கிரிவல பாதை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் தொடக்க இடத்தை அடைந்தது. இந்த ஊர்வலத்தில் 30க்கும் மேற்பட்ட கிரேன்கள் பங்கேற்றன. திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மகிபாலன்பட்டி பகுதியில் நடைபெற்ற இப்போட்டியில் திருப்பத்தூர், பொன்னமராவதி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் தீரத்துடன் தழுவினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மினி பாக்கெட்டுகளில் இனிப்பு மற்றும் கார வகைகளை ஆவன் நிறுவனம் அறிமுகம் செய்திருக்கிறது. 20 ரூபாய் விலையில் 40 கிராம் மிக்சர், 12 ரூபாய் விலையில் 20 கிராம் மைசூர்பா, 10 ரூபாய்க்கு சிறிய பிஸ்கட் ஆகியவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இது இல்லத்தரசிகள் மற்றும் பள்ளி மாணாக்கரிடையே வரவேற்பு பெறும் என்று ஆவன் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தட்கல் டிக்கெட் முன்பதிவில் சிக்கல் நிலவுவதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக ஐஆர்சிடிசியில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது அவ்வப்போது சர்வர் பிரச்சினை ஏற்பட்டு வருகிறது. இதனால் டிக்கெட் முன்பதிவு தோல்வியடைவதோடு பணமும் பிடித்தம் செய்யப்படுகிறது. எனவே விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று ரயில் பயணியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் மலையிலிருந்து கீழே இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. கருங்குளம் வகுலகிரி மலை மேலுள்ள வெங்கடாச்சலபதி கோயிலில் சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் ஸ்ரீனிவாச பெருமான் பொன் சப்பரத்தில் மலையிலிருந்து கீழே இறங்கி அருள்பாலித்தார். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்க திமுக தவறிவிட்டதாகவும் அமையப்போகும் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்கிற அரசியல் புரிதல் இளைஞர்களிடம் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே வெற்றி பெறுகிற இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அமையப் போகிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. வேறு எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் என்கிற மாதிரியான ஒரு அரசியல் புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு என்பதை தான் நாம் பார்க்க முடியும். தவிக எந்த தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயின் ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணி கேட்கும் சூழல் ஏற்படாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கருத்து கணிப்புகள் மேல அது முறையா இருந்தா நல்ல நம்பிக்கை இருக்கும். நிறைய இடங்கள்ல கருத்து திணிப்பு தான் இருக்கு. அது திமுக கூட்டணி சார்பா நிறைய கருத்து திணிப்புகள் வந்திருக்கு. ஆனால் கருத்து கணிப்பை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. பார்வையில விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்க? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சாருன்னா தொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கான பேச்சே இல்லை. திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மே தின நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேரறிவாளன் சட்ட விதிமுறைகளை பின்பற்றி வழக்கறிஞராக பதிவு செய்தாரா என்பது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. இது எப்படி கருத்து 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம் அப்புறம் டே ஒன்ல சொல்றோம். அதுல இருந்து மாற்றுக்கிறதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் தீர்ப்பு எழுதியாச்சு. இந்த தீர்ப்பை படிக்கின்ற நாள் தான் மே 4. ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொறுங்கள் என தேர்தல் முடிவுகள் குறித்த கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பழமொழியுடன் பதிலளித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் கட்சியின் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்த அவர் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆட்சியில் பங்கு குறித்த கேள்விக்கும் பதிலளித்துள்ளார். ஒரே பழமொழி தமிழ்ல இருக்குது, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்க. நிச்சயம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நீங்க அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் இடம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை ஆதரிச்சு பேசியிருந்தீங்க. ஒருவேளை இந்த தேர்தலில் ரிசல்ட் வரும்போது யாருக்குமே தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழல் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொடர்பான கருத்துக்கள் கூட்டணியில பேசப்படுமா? இதெல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு நான் பதில் சொல்றேன். ஏன்னா எதுவுமே இனி இப்போ ஜஸ்ட் 2 days தான் இருக்கு. எல்லாருமே களத்துல மிக தீவிரமாக எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க எல்லா வகையிலுமே சிறப்பாக வேலை செஞ்சிருக்கோம். அதனால இன்னும் 2 நாள் இருக்கு, பொறுத்துக்கங்க. 4ஆம் தேதி ஒரு வெற்றி செய்தி வரும். அதற்கு பிறகு நிச்சயமாக உங்களை அழைத்து நான் பேசுவேன். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த மேலூர் பகுதியில் உள்ள திருவுடையம்மன் கோயிலில் பாஜக முன்னாள் தலைவரும் மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் ஆவடி தொகுதி வேட்பாளர் அஸ்வின் சுவாமி தரிசனம் செய்தார். அதற்கு பிறகு புதிய தலைமுறை செய்தியாளரிடம் பேசிய தமிழிசை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாங்க நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். நாங்க 2 வேட்பாளர் வந்திருக்கோம். நானும் தம்பி அஸ்வினும் வந்திருக்கோம். ஆவடியும் மயிலாப்பூரும் வெற்றியை தரும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். நிச்சயமாக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அதனால மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நாங்க போட்டி போடுகிறோம்.
தமிழக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தேவையான விதிகளை வகுக்க கோரிய வழக்கில் அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2026 ஆண்டு ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கான செயல்பாட்டு நெறிமுறைகளை அரசு இன்னும் வகுக்கவில்லை என கூறி பழைய ஓய்வூதிய திட்ட மீட்பு இயக்கத்தினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக 2026க்கு முன் ஓய்வு பெற்ற தங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரியுள்ளனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி PT ஆஷா இதுகுறித்து 8 வாரங்களுக்குள் விரிவான பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். சொத்து குவிப்பு வழக்கு இருப்பதாலேயே சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிய வேண்டிய கட்டாயமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி திமுக MP கிரிராஜன் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் அமர்வு ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவெடுக்கும் அதிகாரம் அமலாக்கத்துறைக்கே உள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே மாரியூர் கடற்கரையில் சிவபெருமான் வலைவீசும் திருவிளையாடல் படலம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி மாரியூர் கிராமத்தில் உள்ள பூவேந்தியநாதர் கோயில் சிவாச்சாரியார்கள் சிவபெருமான் வேடமிட்டு கடலில் சுறாமீனை வலைவீசி பிடிப்பது போன்ற ஐதீக நிகழ்ச்சி நடந்தது. மாரியூர் பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சித்ரா பௌர்ணமியையொட்டி முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் தங்கத்தேர் விழா நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பலங்காரத்தில் சின்னகுமாரசாமி தங்கத்தேரில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க மலைக்கோயில் வெளிப்பிரகாரத்தில் தங்கத்தேர் விழா நடைபெற்றது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் பல்நோக்கு மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையான முன்னறிவிப்பின்றி தங்களை புதிய தனியார் நிறுவனத்திற்கு மாற்றும் நிர்வாகத்தின் முடிவை ரத்து செய்ய கோரியும் நேரடி கருவூல ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.